கிடையாது. இது இந்த ப்ரொசீஜர் வந்து மோர் தென் 10 இயர்ஸாகவே இந்த மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. இனிஷியலாக வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்டது தான். இப்போ வர ரீசெண்ட் இயர்ஸ்லலாம் என்ன ஆகுதுன்னா சோஷியல் காசஸ்க்காகவும் நிறையா பெண்கள் வந்து அவங்க பர்சனல் ரீசனுக்காகவெல்லாம் வந்து இப்போ இந்த எக் ஃப்ரீசிங் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் நிறையா இதை யூஸ் பண்ணுறதுனால தான் இது வந்து வெளியே இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதர்வைஸ் இதை வந்து யார் வேணாலும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம், எக் ஃப்ரீசிங் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அது பேஷண்ட்டோட ஃபேக்டர்ஸை பொறுத்து, அவங்களோட என்ன ஏஜில் அவங்க பண்ணுறாங்க, எவ்வளோ எக்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். மற்றபடி இது செலிபிரிட்டிஸுக்கு தான், ஒரு வெல்தி உமன் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. யார் வேணாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது வந்து எக் ஃப்ரீசிங் பண்ணிட்டாலே வந்து நம்ம 100% ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எந்த ஏஜில் அவங்க எக்கை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப யங் ஏஜில் ஃப்ரீஸ் பண்ணுறப்ப கம்பேரிட்டிவ்லி நான் சொன்ன மாதிரி ஒரு லேட் 20 early 30s பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு 40 years அண்ட் above பண்ணுறதை விட இதில் வந்து சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஏஜில் எக்கை ஃப்ரீஸ் பண்ணுறாங்கங்க இருக்குது, எவ்வளோ எக்ஸை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறோங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி அந்த எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ரியோஸை எந்த ஏஜில் அவங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமில் அந்த பெண்களோட கர்ப்பப்பை எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் எந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா என்னங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. ஃப்ரீசிங் அப்படிங்கிறது ஒரு 10லேருந்து 12 டேஸ்க்கு இன்ஜெக்ஷன் தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 10 minutes ப்ரொசீஜர் தான். லோக்கல் அனஸ்தீஷியா இல்லைன்னா நம்ம ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் பண்ணுறோம். இதில் எதுவும் கட் பண்ணுறதோ ஸ்டிச்சஸ் போடுறதோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீசிங் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்குமா, சைடு எஃபெக்ட்ஸ்னால் அந்தளவுக்கு எதுவும் இருக்காது. இப்போ கேன்சர் மாதிரியான ரிஸ்க்கோ வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமானா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த எக் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் பேபிஸ், குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், அனாமலிஸ் இந்த மாதிரியான ரிஸ்க்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால எதுவுமே அதிகமாகாது.